சண்டே மார்னிங்கும் ஒரு 8 மணி போல் கடைக்கு போயிட்டு அப்படியே வந்து மட்டன் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அப்படியே அந்த காரில் வச்சுக்கிட்டு இவ்வளோ என்னால் படுத்திட்டான். அதுக்கப்புறம் அங்கே தான் அப்போ தான் ஆடு உழிச்சு வெட்டி தரதுக்குள்ளே ரொம்ப நேரம் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து மட்டன் பிரியாணி செய்யலான்னு யூடியூப் ஓப்பன் பண்ணால் பிரியாணிக்கு ஆளுக்கு ஒரு ரெசிபிஸ் எல்லாமே பிரியாணி ரெசிபிஸ் தான். ஆனால் வந்து வேறு இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்யறதுனால நான் குழப்பிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கலந்து ஒரு பிரியாணியாக பண்ணிட்டேன். பிரியாணி கடைசியில் வந்து விட்டுருச்சு. அரிசி அதிகமாக போயிட்டனால அந்த ஒரு பிரியாணி இதே இல்லை. சரி நமக்கு பிரியாணிக்கு செட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே முடிவு பண்ணிட்டு சரி இன்னைக்கு ஒரு நாள் அப்படியே வச்சு வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை அப்படியே வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து பாப்பாவும் இந்த தொட்டிலில் உட்கார வச்சு ஆட்டி விட்டுட்டே கிடந்தா. அவங்க மாமே நைட்டுக்கு சப்பாத்தியும் தேங்காய் சட்னியும் வச்சு சிம்பிளாக டின்னராக முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த குட்டி நாய்களோட என் பொண்ணு நல்லா விளையாண்டுட்டு இருக்கா.